ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காலையில் கிளம்பி நாங்கள் ஈவினிங் வரைக்கும் எங்கெல்லாம் போயிருந்தோம், எந்தெந்த பிளேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து ஆழியாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆழியார் போயிட்டோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆழியார் டேமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அணை மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா மூவியில் தான் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்துருக்கேன். நேரில் இப்போ தான் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்தனே. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இல்லை, நம்ம தண்ணியில் தான் கொஞ்சம் இறங்கி வரணும். ஒரு முட்டி வரைக்கும் இல்லை இடுப்பு வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். தண்ணியிலே இறங்கி வந்தோம்னா இந்த பிளேஸ் பார்க்க முடியும். ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே மேலே ஏறிடுவாங்க. ஆனால் பெண்கள்லாம் ஏற முடியாது பாருங்கள். அதனால் தண்ணியிலே நாங்கள் நடந்து வந்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த இடத்துக்கு மட்டுமே வந்தீங்கன்னா கூட நீங்கள் குளிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் நாங்கள் இந்த இடத்துல டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மங்கி ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம். நீங்கள் பொள்ளாச்சி சைடு வந்தீங்கனாலே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியில் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி ரொம்ப நிறைய போச்சுன்னா இந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் கொஞ்சமாக தான் தண்ணி போயிட்டுருக்கு, அதனால் அலோவ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா நம்மளை சுத்தமாக விடவே மாட்டாங்க இதுக்குள்ளே இறங்குறதுக்கு. குட்டீஸ்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்ததுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணி சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணியில். ஜாலியாக குட்டீஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆழியார் டேம் பார்க் இருக்கும் பாருங்கள். அந்த பார்க்குக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இந்த தண்ணி இருக்கிற பிளேஸுக்கு போகிறதுக்கான வழி. நாங்கள் இங்கே தண்ணியில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மங்கி ஃபால்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். மங்கி ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே அறிவுத்திருக்கோயில் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணியெல்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் சுத்தமாக இல்லாமல் இருக்குது, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. மற்றபடி அங்கேயும் நிறைய பேர் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா வால்பாறை போகிறதுக்கு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்லேருந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கும் போகணும், மங்கி ஃபால்ஸ்க்கும் போகணும். வால்பாறைக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ் இருக்கும். ரெண்டுத்துக்குமே நம்ம டிக்கெட் எடுக்கணும். அதாவது வால்பாறைக்கு போகிறதுக்கு இந்த ரோட்டில் போகணுன்னா அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு டிக்கெட் எடுத்துடணும். அதுக்கப்புறம் மங்கி ஃபால்ஸ் போகிறதும் போகாததும் உங்களோட விருப்பம். நீங்கள் ஒரு வேளை மங்கி ஃபால்ஸ் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கும் தனியாக நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். அப்போ தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. செக் போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் எடுத்துக்கணும், அங்கேயே டிக்கெட் கொடுப்பாங்க. வால்பாறைக்கு போகணும் அப்படின்னா இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 30 ரூபாய் டிக்கெட். அதே மாதிரி காருக்கு அப்படின்னா 50 ரூபாய் டிக்கெட். 2 வீலர் அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு வெஹிக்கல்லாம் இருந்ததுன்னா அதுக்கேற்றது போல் டிக்கெட் போடுறாங்க. செக் போஸ்ட்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வியூ பாயிண்ட்லாம் அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். டேம் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். டேம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கங்கே தண்ணியோட மலைகளோடு சேர்ந்து ரொம்பவே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப தூரம் இல்லை மங்கி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கவி அருவின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ், அதாவது குரங்கு அருவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குரங்கு அருவிக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிங்க்கு இடம்லாம் விட்டுருக்காங்க. பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் சும்மா கொஞ்சம் ஸ்டெப் ஏறி போனால் போதும், ஃபால்ஸ் வந்துடும். நிறைய குரங்கு இருந்துச்சு போகிற வழியில். ஒரு குட்டி கோவிலும் இருந்தது. அந்த கோவிலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இருக்கும். அங்கே தான் நம்ம ஏறி போகணும். அந்த இடத்துல ஒருத்தவங்க டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. மங்கி ஃபால்ஸ்க்கு நீங்கள் கீழவே செக் போஸ்ட்டில் தனியாக டிக்கெட் வாங்கிக்கணும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வாங்குறாங்க, 50 ரூபாய் வாங்குறாங்க. செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் வாங்குவாங்க. ஒன்று வால்பாறைக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று மங்கி ஃபால்ஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் ஒன்று கொடுப்பாங்க. மொத்தமே நம்ம 2 தான் வாங்கணும். இல்லை நான் மங்கி ஃபால்ஸ்க்கு மட்டும்தான் போகிறேன், எனக்கு வால்பாறைக்கெல்லாம் வேணானாலாம் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் கம்பல்சரி டிக்கெட் எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் மங்கி ஃபால்ஸ் போகிறதா இருந்தால் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக வால்பாறைக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் டிக்கெட் எடுக்க தேவையில்ல. மங்கி ஃபால்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்பவே பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த மங்கி ஃபால்ஸ். அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது. நம்ம ஸ்டெப் ஏறி போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி கல்லுலே வடிவமைச்சிட்டு கீழே எழுதி வச்சுருந்தாங்க படிக்கிறதுக்கு. எல்லாரும் பொறுமையாக அங்கே நின்று நிதானமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலேயே அருவிக்கு போனாங்க. பாறையிலே பார்த்தீங்கன்னா புலி மாதிரி செதுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. எல்லோரும் போய் அங்கே அழகாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா
ஒரு யானை குடும்பமாக இருக்கிற மாதிரி வந்து கல்லுலே வந்து வடிவமைச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபால்ஸ்க்கு குளிக்க போனோம். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, ஸ்கூல் காலேஜ்லாம் இருந்த டைம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை. அதே நீங்கள் சனி ஞாயிறு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே கூட்டமாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்டில் வராமல் இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு, நல்லா தண்ணியில் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபால்ஸில் குளித்தது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் இடம் வந்து இருக்குது. நான் அதனால தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஆழியார் டேம்கிட்டே ஒரு இடம் பார்த்தோம் பார்த்தீங்களா, தண்ணி. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே நம்ம ஃபால்ஸில் குளிச்சுட்டு இங்கே வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இடம்லாம் இருக்கிறதுனால இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம்லாம் இல்லை. குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த தண்ணி வழிஞ்சு போகிற இடம் இங்கே ஒன்று கீழே இருக்கும். இந்த இடத்துல வந்து குட்டீஸ்லாம் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த பிளேஸ் வந்து இருக்கும். அவ்வளோ இயற்கையான இடத்துல வெயிலே தெரியாமல் இருந்துச்சு. இந்த மங்கி ஃபால்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. தண்ணியில் விளையாட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு நீங்கள் வரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் ஃபால்ஸ்லலாம் கொஞ்ச நேரம் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கவே ரெடி ஆகிட்டு ஆழியார் டேமுக்கு வந்து வந்தோம். அதாவது பார்க் இருக்கும் பாருங்கள், அந்த பார்க்குக்கு வந்துட்டோம். ஒரு சிலர் பார்க்கை பார்த்துட்டு அப்புறம் ஃபால்ஸுக்கு போவாங்க. நாங்கள் மதியம் டைமில் போனோம். அப்போ வெயிலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், குளிர் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால ஃபால்ஸில் போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்குக்கு வந்துட்டோம். நிறைய கடைகள் தான் இருக்கும். எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு தான் விளையாடுற மாதிரி பொருள்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. அப்புறம் டேம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மீன் கடை வந்து இருக்கும். நிறைய மீன் வந்து மசாலாம் தடவி கடை வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 5 rupeesனு கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 20 ரூபா ஒரு ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபோன் இல்லை கேமரா எதுக்காக இருந்தாலும் 20 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நாங்கள் வந்து போயிட்டோம். டேம் மேலே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் வந்து போயிட்டோம். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா செடி அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா. அதே மாதிரி டேம்குள்ளேருந்து தண்ணி வந்து திறந்து விடுவாங்க போல் இந்த சைடு. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், அதனால் நானும் இப்போ தான் பார்க்குறேன். தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த பார்க் ஃபுல்லாகவே தண்ணி இந்த மாதிரி போகும். உள்ளே என்ட்ரி ஆகிட்டு ரைட் சைடில் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறமா தான் டேம் மேலே ஏறத்துக்கான ஸ்டெப் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்க்கும்போது குட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, சீக்கிரம் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டெப்பு ஏற ஏற கால் வலியெல்லாம் வந்துருச்சு எல்லாருக்கும். பெரியவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாலாம் ரொம்ப நேரமாக ஸ்டெப்பு ஏறிட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் ஸ்டெப்பு ஏறுவார், கொஞ்சம் இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நடந்து வருவார். டேம் மேலே போனதுக்கப்புறமா வியூ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா வெறும் மலையும் தண்ணியுமா இருந்தது. இன்னொரு சைடு பார்க்கும்போது ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். அவ்வளோ தென்னை மரங்கள் தெரிஞ்சது. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது வியூ பாயிண்ட். ஈவினிங் டைமில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வெயில் இல்லாமல் நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸ் இது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் வந்தோம். ஃபால்ஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுனால ஈவினிங் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருந்தது வியூ பாயிண்ட் பார்க்க. அந்த இடத்த விட்டு வரவே மனசு வரல, ஆனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் நம்ம நடந்து போனோம்னா இந்த டேம் மேலேயே இன்னொரு பக்கம் ஸ்டெப் இருக்கும். அந்த சைடு இறங்குனீங்கன்னா இன்னொரு பக்கம் பாதி இருக்கும். நம்ம என்ட்ரி ஆனவுடனே ரைட் சைடில் வந்துட்டோம். அதே நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் போனீங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் விளையாடுறதுக்கு நிறைய வந்து அங்கே கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நாங்களும் போனது வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு தான் போயிருந்தோம். அதனால் அவங்க அந்த இடத்த விட்டு வரவே மனசு வரல, விளையாடிட்டே இருந்தாங்க. இந்த கேம் முடித்தோடனே அந்த கேம் விளையாடணும், அந்த கேம் முடித்தோடனே இன்னொரு கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆழியார் டேம் முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருமூர்த்தி மலைக்கு போயிருந்தோம். அதாவது திருமூர்த்தி டேம். நிறைய மூவியில் கூட இந்த பிளேஸ் வந்து வரும். இந்த டேம் அப்புறம் இந்த கோவிலெல்லாம் நிறைய மூவியில் வந்திருக்கு. ரொம்பவே பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். ரொம்ப ஈவினிங், அதாவது இருட்டுற நேரத்தில் வந்ததுனால அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா குரங்கும் வெளியில் சுற்றிட்டு இருந்த எல்லா குரங்கும் வந்து பார்த்திங்கன்னா போய் தூங்குறதுக்கு மரத்துக்கு, அதாவது மலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் ஃபுல்லாக மரம் தான் இருக்கும் பாருங்கள். மலையில் தான் அந்த கோவிலே இருக்குது. அப்படின்னும் போது வெளியில் இருந்த எல்லா குரங்கும் தூங்குறதுக்கு போயிடுச்சு. அப்போ வந்து எல்லாம் ஒன்றா கூட்டமாக சேர்ந்து வந்திருந்தது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறதுனால என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க எப்போவுமே ஈவினிங் ஆனால் இப்படி தான் போகும், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது தூங்குறதுக்கு போகுது, அதோட இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவ்வளோ குரங்கு போயிட்டு இருந்துச்சு. உள்ளே நாங்கள் வரும்போது குரங்கே இல்லாமல் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குரங்கு இருந்தது. கோவிலுக்கு வந்த எல்லாருமே ஒரு பக்கமாக நின்றுட்டு அப்படியே அந்த குரங்குங்க போகிறது தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க.
இந்த கோவிலுடைய முக்கியமான ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளும் இருக்கிற கோவில் இது. அதாவது சிவபெருமான், பிரம்மர், விஷ்ணு 3 பேருமே இருப்பாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலும் இது. கண்டிப்பாக நீங்கள் பொள்ளாச்சி சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. அவ்வளோ ரொம்பவே சூப்பரான இடம். கோவிலை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் போகிறதுனால பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சாமியை கும்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேம் இருக்கும். அந்த டேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளோ பிளேஸையும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் கரெக்டாக சரியாக போயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான பிளேஸ் இதெல்லாம். கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொள்ளாச்சியில் இந்த பிளேஸ்லாம் பாருங்கள். இன்னும் நிறைய இடங்களெல்லாம் இருக்குது பொள்ளாச்சியில் சுற்றி பார்க்குறதுக்கு. நாங்கள் இந்த பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப இயற்கையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளேஸ்லாம் போய் பார்க்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த இடங்களெல்லாம் இருக்கும். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.